அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் பண்ணை கழிவுகள் மேலாண்மை குறித்து ஒரு இணைய வழி இலவச பயிற்சி நடக்க இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கழக வானொலி இணையம் மற்றும் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை நிறுவனத்திலிருந்து நடத்தி தர்றாங்க. இன்னைக்கு நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக அப்படின்னு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையில மூத்த விஞ்ஞானியா இருக்கக்கூடிய முகிலன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க நமக்கு பண்ணை கழிவுகளை எப்படி பயனுள்ளதா மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நமக்கான பயிற்சிக்கு விளைவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. வணக்கம் சார். எல்லோருக்கும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த தான் நிறுவனத்துக்கு நன்றி வணக்கத்தை. இப்ப பண்ணை கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது உலக பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா மண்ணையே ஸ்டெரிலைசேஷன், அதாவது மண்ணை தொற்று நீக்கம் செய்தல், நிலத்தை தொற்று நீக்கம் செய்தல் சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு கழிவுகளும் அவ்வளவு நோய் பரப்பக்கூடிய காரணிகள் மண்ணில் அதிகமா சேர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா எந்த பயிர் வச்சாலும் நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சு. நிறைய நோய்கள், கழுகுகள் நோய் வருது, வாரல் நோய் வருது, இலைப்புள்ளி, இலைக்கருகள், குலை நோய், வைரஸ்ல தாக்கக்கூடிய வைரஸ் நோய்கள், நிறைய நோய்கள் அதிகமா வருது. அதே சமயத்துல நம்முடைய மண்ணு பாத்தீங்கன்னா இப்ப அதிகமாக சத்து பற்றாக்குறைகள் அதிகமா போயிருக்கு. குறிப்பா நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக நம்முடைய மண்ணுல இருக்கு. முன்னாடியில என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப விஞ்ஞானிகள் உலக அளவுல இந்தியாவில அது 10 ஆண்டுகளுக்கு உரமே போடனாலும் கவலைப்பட தேவையில்லை, அந்த அளவுக்கு ரெசிடியூஸ் உங்க மண்ணில் இருக்கு, அந்த அளவுக்கு நீங்க உரம் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிலைமை அப்படின்னா கழிவுகளுடைய என்ன சொல்றது தொற்றுகள் அதிகமா இருக்கிறது ஒழிய சத்துக்கள் பெருசா ஒண்ணும் அதுல இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்தியாவில பொறுத்த மட்டும் அப்படி பாத்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளாகவே விவசாயிகளுடைய ஒரு ஆண்டுக்கு தேவையான உரத்தினுடைய அளவு, அதாவது கெமிக்கல் உரத்தினுடைய அளவு பாத்தீங்கன்னா 25 மில்லியன் டன். சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றோம், அதே சமயத்துல நம்ம உற்பத்தியும் பண்றோம். இது ஃபெர்டிலைசேஷன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுடைய டேட்டா. நம்மளுடைய தேவையோ நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய அளவோ நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவோ கொஞ்சம் கூட வருஷத்துக்கு மாறவே இல்லை. அதே சமயத்துல நமக்கு விவசாய கழிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு நாளுக்கு நாள் கூட்டிட்டே போகும். உலகம் முழுக்க ரெண்டு கஷ்டப்படுறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட், செல்போன், டிவி எது பயன்படுத்துமோ அந்த கழிவுகளை என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விவசாய கழிவுகளை என்ன பண்றது. இதுல ரெண்டு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கழிவுகளை எடுத்துக்கிட்டீங்க. இப்ப நம்ம ஒரு காய்கறி பயிர் எடுத்தா காய் தவிர இந்த இலைகள், தண்டு, வேர்பகுதி இதெல்லாம் நம்ம கழிவா தூக்கிட்டோம். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் அழுகி போன தக்காளி, அழுகி போன கத்திரிக்காய், அதே மாதிரி பூச்சி தாக்குன கத்திரிக்காய், இது கழிவுகளா வெளியே போகுது. இந்த கழிவுகள் கொஞ்சம் சிறிதளவு மட்டும் உங்களுடைய கால்நடைகளுக்கு கொஞ்சம் போகும். உதாரணத்துக்கு நெல்லுன்னா வைக்கோல், மக்காச்சோள தட்டை, சோளத்தட்டை, மிச்சக்கூடிய கழிவுகள் எல்லாமே அதிகபட்சம் நிலத்துல வேஸ்டா தான். ஸோ வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்துல மட்டும் ஒரு வருஷத்துக்கு 2.2 ஹெக்டேர் நிலப்பரப்புல நமக்கு காய்கறி பயிரிடுறாங்க. இந்த காய்கறி பயிர்கள்ல நம்ம கிட்டத்தட்ட 10-15% தான் நம்ம உணவா எடுத்துக்கிறோம். எல்லாமே கழிவுகளாகத்தான் வெளியில போயிருக்கு. மிக முக்கியமானது எப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஆண்டுக்கு 190 லட்சம் டன் பண்ணை கழிவுகள் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? பண்ணை கழிவுகள் சும்மா ரோட் சைடுல தூக்கி போறதோ அல்லது பாத்தீங்கன்னா எரிக்கிறதுனாலே கழிவுகள் வேஸ்ட் ஆகுது. சோ இதுல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பயிருக்கு ரொம்ப முக்கியமானது 16 சத்துக்கள் தேவை. குறிப்பா அதுல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த 3 சத்துக்கள் நமக்கு நீர்ல இருந்தும் காற்றுல இருந்து பயிர்கள் எடுத்துக்கிறது, மண்ணில இருந்து எடுத்துக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான சத்து. இருந்தா அதிக விளைச்சல் வரும், போடல அப்படின்னா விளைச்சல் கம்மியாகும். இது போக நுண்ணூட்ட சத்துக்கள் 10 சொல்றோம். இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, மேங்கனீஸ், மெக்னீசியம், சோடியம், குளோரைடு, போரான், சல்பர், கந்தக சத்து, சுண்ணாம்பு சத்து, இது ஒரு 10 வகை சத்துக்கள் இருக்கு. இவைகள் கண்டிப்பாக ஒரு பயிருக்கு தேவை. எப்படி நமக்கு இரும்பு சத்து டாக்டர் கீரை சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுறாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு சத்தும் முக்கியமான சத்து. உதாரணத்துக்கு
பாலிட்டம்னு ஒரு சத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு தாவரத்துக்கு ஒரு பயிருக்கு 1% தேவை, ஒரே 1% தேவை. பட் அந்த 1% இல்லை அப்படின்னா சரியாக பூ கொடுக்காது, செடி மல்டி. அப்ப இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு தேவையான பயிர்கள்லயே செடிகள்லயே நிலத்துல இருக்குது. அதை நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை தான் நம்ம செய்ய வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா 190 லட்சம் டன்னு பண்ணைகள்ல இருந்து 1 லட்சம் டன் வந்து தலைச்சு யூரியான்னு சொல்லுது, இயற்கை யூரியா. பனிச்சத்து பாத்தீங்கன்னா 1/2 லட்சம் 0.5 lakhs டன் வந்து கிடைக்குது. சாம்பல் சத்து 2 லட்சம் டன். ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய மண்ணில் வந்து சாம்பல் சத்து ரொம்ப அதிகம், அதனால வந்து இவங்க வந்து பொட்டாஸ் கொடுக்க தேவையில்லைன்னு உலகம் முழுக்க சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து சாம்பல் சத்து கொடுக்காததுனால வேர் வளர்ச்சி பாதிக்குது, மண்ணில் வந்து திரும்பி சாம்பல் சத்து கொடுக்க பியூரிட்டா பொட்டாஸ் வந்து கொடுக்க. நம்ம குறிப்பா என்ன செய்யணும்னா இருக்கிற கழிவுகளை வந்து நீங்க இந்தியா முழுக்கும் சரி, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து அப்படியே எரிச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா கரும்பு சோகை, அது மாதிரி பாத்தீங்கன்னா பருத்தி வேஸ்ட் ஆகிற பருத்தி மாறு வந்து தீ வச்சு அங்க எரிச்சிடும். அதெல்லாம் வந்து கால்நடைக்கு பயன்படுத்தணும். இது நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா புகை நிறைய போகுது, சுற்றுச்சூழல் பாதிக்குது. ஒண்ணுதான் தெரியுது, ஆனா நமக்கு தெரியாத 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நம்ம எரிக்கிறப்ப நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதிகமா சாகும். நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து கோடிக்கணக்கில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒவ்வொரு மண்ணிலும் வந்து அத்தியாவசியமாக வந்து குறைஞ்சபட்சம் 18 to 20 வகையான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரோடோசூடோமோனாஸ் ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக வேலை செய்யக்கூடியது. குறிப்பாக வந்து நோயை கட்டுப்படுத்தும். இந்த பாக்டீரியா வந்து நம்ம தனிப்பட்ட ஒரு லேப்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் வளர்க்க முடியாது, அது மண்ணில் மட்டும்தான் இருக்கு. அந்த பாக்டீரியா எல்லாம் வந்து இன்னைக்கு அழிஞ்சு போயிடுச்சு, ரோடோசூடோமோனாஸ். சரிங்களா? ஆக வந்து நம்ம வந்து அழிக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அங்கச்சத்து கார்பன் சொல்லுவோம், கரி அங்கச்சத்து ஆர்கானிக் கார்பன் சொல்லுவோம். அந்த சத்துக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா அதுவும் பாதிக்கப்படும். அதனால வந்து மண்ணுடைய புலப்பெடுப்பு தன்மை குறையுது. நீங்க குப்பை எடுத்தீங்கன்னா மக்கின குப்பையோ அல்லது குப்பை மாதிரி பார்த்தீங்கன்னா மண் ஒரு புல பவுடர் மாதிரி நல்லா சாப்பிட்டாரு. அதுக்கு காரணம் அதுக்கு கூடிய அங்கச்சத்து அதிகம், ஆர்கானிக் கார்பன் அதிகம். ஆனா நம்ம மண்ணில் அந்த அளவுக்கு தன்மை இல்லை. காரணம் வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் கம்மி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கழிவுகளை கொண்டு என்ன பண்றோம், ரோட்டு ஓரங்கள்ல கிராம ஓரங்களை அதை வந்து கால்நடைகள் சாப்பிட்றப்ப என்ன ஆகுதுன்னா அதுல இருக்கக்கூடிய விஷத்தன்மை, அதுல வளர்ந்துக்க பூஞ்சானங்கள் வந்து வயிற்றுக்குள்ள மாட்டுடைய வயிற்று போய் அது பால் வெளியே. ஸோ FSSAI சொல்லக்கூடிய உலக அளவு இந்தியா அளவில் இருக்கக்கூடிய உணவு தரத்தை அது சோதிக்கக்கூடிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 80-90 வகையான கெமிக்கல் உரங்களும் அதே மாதிரியான விஷத்தன்மை உள்ள பொருட்களும் பால் இருக்கு கண்டுபிடிச்சு. ஒரு 6000 பால் எடுத்து ஆராய்ச்சி 2021. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3000 பாக்கெட் பால், 3000 வந்து நேரடி பால். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் வந்து உகந்ததல்ல, குடிப்பதற்கு உகந்ததுன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்ன குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க, நிறைய வந்து கழிவுல இருக்கக்கூடிய மருந்துகள் உள்ள போறதுனால நாளைக்கு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த நம்ம சாப்பிடக்கூடிய டேப்லெட் எதுவுமே வேலை செய்ய இருக்கு. இப்ப இந்த மாதிரி கழிவுகளை நம்ம என்ன செய்யணும், ஒரு கோடி வெளியில கொடுக்குற கழிவுகளை என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ 1 ஏக்கர் நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஏக்கருங்கிறது 1800 ஸ்கொயர் ஃபீட். அதாவது 1 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் கன அளவு 1 கிராம் மண்ணு கிடைக்கும். அப்படி கணக்கு பண்ணி பார்த்துட்டு 16,40,000 கிலோ வந்து ஒரு ஏக்கர் மண் கிடைக்குது. இந்த மண்ணை நம்ம வளமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான கெமிக்கல் உரமும் தேவையில்லை, விளைச்சலுக்கு தேவையில்லை. விளைச்சல் குறைஞ்சிருமோ, நோய் வருமோ, இப்போ 16 லட்சம் கிலோ மண்ணை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து விவசாயிகள் கடன்பட தேவையில்லை. ஸோ அப்போ நல்ல மண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் வந்து அதுல வந்து நல்ல நுண்ணுயிர்கள் இருக்கணும், கெட்ட நுண்ணுயிர்கள் இருக்கும். கெட்ட நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கும், அதே சமயம் ஈக்குவலா சரி பண்ணக்கூடிய நல்ல நுண்ணுயிர்கள் இருக்கும். அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த மண்ணில் இருக்கணும். அதுதான் வந்து மிக சிறந்த மண். இப்ப இந்த பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாட் வந்து கிளியர், கடைசியில் இருக்கிற பாட் வந்து கொஞ்சம் கலங்களா இருக்கு. ஸோ இந்த மண் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய கலங்களா இருக்கக்கூடிய மண்ணா தான் இருக்கு. அதுல வந்து அங்க சத்து தண்ணி பளிச்சுன்னு தண்ணி கிளியரா இருக்கக்கூடாது. ஸோ நீங்க நீங்க உங்களுடைய மண்ணை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க பாட்டில் டெஸ்ட் ஒரு இது டீ கிளாஸ் தமிழ்ல நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா கலங்களா இருக்கக்கூடிய மண் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய மண்ணு வந்து நல்ல மண்ணா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்கானிக் கார்பன் சொல்லி அங்க கரிச்சத்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சின்ன கிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுடைய மண்ணை வந்து நீங்க 10 நிமிஷத்துல உங்களுடைய தரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது கிட்டு வந்து 600 ரூபாய். நீங்க அது 20 சாம்பிள் பண்ணிக்கலாம். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்க பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருடைய மண்ணில வந்து இது வந்து 0.2 0.5% அவ்வளவுதான் வந்து ஆர்கானிக் கார்பன். ஆர்கானிக் கார்பனுடைய இது எவ்வளவு கூட இருக்கோ அவ்வளவு போல உங்களுடைய
மகசூல் கூறு நோய் முன்னிட்டு. ஆனா நார்மலா பாத்தீங்கன்னா 1.2 1.5% வந்து கண்டிப்பாக ஆர்கானிக்காக நம்மளுக்கு திண்டுக்கல்ல அதே மாதிரிதான் மதுரை இருக்கும், மற்ற மாவட்டங்கள் இருக்கும். அப்ப அதை அதிகப்படுத்துவதற்கு ஒரே வழி வந்து நம்ம இயற்கை உரங்கள் அதிகமா கழிவுகள் வந்து சாணமாகுது, கழிவுகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை அது அதிகமா இருக்கு. ஒண்ணு அதை நம்ம வெளியில இருந்து வாங்கி நம்ம மண்ணை கொடுத்தாலுமே மண்ணில் அந்த சத்துக்கள் இருந்தா தான் வந்து அதனுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும், சத்துக்களும் கூடும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் வந்து நம்ம எல்லா வகையான மண், எல்லா வகையான பயிர்க்கழிவுகளையும் வந்து நம்ம வந்து குப்பையாக மாற்றி இதை பயன்படுத்த அதை பயன்படுத்துறது வந்து கணக்கெல்லாம் கிடையாது. 2 விஷயம் தான். பூச்சி அதிகமாக தாக்கக்கூடிய பயிர்கள், அதுல வந்து பூச்சி தாக்கக்கூடிய வந்து பூச்சியுடைய முட்டைகள் இருக்கும், இல்லைன்னா கூட்டுப்புழுக்கள் இருக்கும். 2வது விஷயம், நோய் பாதிச்ச பயிர் கழிவுகளை மட்டும் வந்து பயன்படுத்தாம இருக்கு விவசாயிகளுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா அந்த பயிர் அதை நம்ம இது பண்றப்ப அதுக்குரிய நுண்ணுயிர்கள் வந்து திரும்ப நோயை உண்டு. மற்றபடி நீங்க எடுத்தீங்கன்னா கால்நடை கழிவுகளா இருக்கட்டும், பயிர் கழிவுகளா இருக்கட்டும், வேர்பகுதியா இருக்கட்டும், இலைகளா இருக்கட்டும், லேசான காய்கறிகள், எதுவாக பழங்களாக இருக்கும், தானியங்களாக இருக்கும், எல்லாத்தையுமே வந்து நம்ம வக்க வச்சு இந்த பயிருக்கு பயன்படும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் தயாரிக்கும். கம்போஸ்ட்ல வக்க வைக்கப்பட்ட உரம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பெரிய பெரிய குச்சிகளா இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈரப்பதமா இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பக்குவதற்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் வெயில காய வச்சு, கழிவுகளை வந்து வெயில காய வச்சுக்கலாம். அதை நாங்க என்ன சொல்லுவோம்னா ஆப்பிள் ஈரப்பதம் சொல்லுவோம். கிராமத்துல சொன்னா புட்டுப்பதம் சொல்லுவாங்க. ஆப்பிள் ஈரப்பதம், ஆப்பிள் வந்து ஈரம் இருக்கும், ஆனா கையில தொட்டு அந்த ஈரம் வந்து தோணும். இப்ப புட்டுப்பதம் அப்படின்னு தொட்டிங்கன்னா பிடிச்சா கட்டியாக உதுத்து விட்டா தூளாகும். அந்த அதுல பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து பெருசா ஈரம் விட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் கழிவுல காய வச்சுன்னா சீக்கிரம் வந்து நீங்க மக்க வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 4 அடி உயர வரைக்கும் நீங்க குவியல் போட்டு நம்மளால பயன்படுத்தி இதுல நீங்க எப்பயுமே என்ன எடுத்துக்கணும்னா 6 அடி நீளம், 6 அடி அகலம், 4 அடி அகலம், 6 அடி நீளம், 1 அடி இருந்து 1.5 அடி வரைக்கும் நீங்க வந்து குளிச்சீங்கன்னா அதுல 1 டன் குப்பை வரும், 1 டன்னு கழிவுகள் ஈரப்பதத்தை பொறுத்து. இது வந்து நீங்க 4 அடி வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அதுல வந்து பரப்பிக்கிட்டு அதுல மக்க வைக்கக்கூடிய சில உயிர் பொருட்களை வந்து நீங்க அதுல கலக்கிற பொழுது அது சீக்கிரம் வந்து மக்கிடும். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை சேர்க்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிரோட செயல்பாடு அதிகமா தொடங்கி இதுல வந்து சீக்கிரம் மக்க வைக்குது. இந்த நுண்ணுயிர்ல வந்து 2 விதமா பயன்படுத்தலாம். ஒண்ணு வந்து பாக்டீரியாக்களை பயன்படுத்தலாம், இன்னொன்று வந்து பூஞ்சானங்கள். சாப்பாட்டுல கெட்டு புறப்பா வளரக்கூடிய பூசானங்கள் கெடுதல், நல்ல பூஞ்சானங்கள் இருக்கு, மரத்தை மக்க வைக்கக்கூடியது, கழிவுகளை மக்கக்கூடிய பூசானங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய காளான் இருக்கு, அந்த காளானே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சீக்கிரம் மக்க வைக்குது. இந்த 2 விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்தி சீக்கிரம் மக்க வைக்கிறது. அப்படி பாத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் டீகம்போசர், இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய இயற்கை விவசாய ஆராய்ச்சி மையம், நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பெங்களூர், ஃபரிதாபாத் இந்த இடத்துல இருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுல வந்து சாணத்துல இருந்தும் மற்ற கழிவுகள் மண்ணில இருந்தும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 வகையான நுண்ணுயிர்களை பிரிச்செடுக்கும். இதனுடைய உற்பத்தி செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 ரூபாய் வருது. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுறா, விவசாயிகளுக்காக 20 ரூபாய் கொடுப்பாரு. இது எப்படி நம்ம வந்து வீட்டுல வந்து நம்ம வந்து பாலை வந்து தயிரா மாத்துறதுக்கு உரம் ஒரு வெளியில இருந்து வாங்கி தயிர் தயாரா பண்றோம், நம்ம தயிரை வந்து தொடர்ச்சியா நம்ம அடுத்த நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தும் உரம் பயன்படுத்தும். அதே மாதிரி இதை என்ன செய்யலாம், நீங்க ஒரு பாட்டில் வாங்கிட்டு 100 லிட்டர் தண்ணியில 2 கிலோ நாட்டு சக்கரை கலந்து இதையும் கலந்து ஒரு வாரம் வச்சிருந்தீங்கன்னா இந்த தண்ணியில வந்து எல்லா பாக்டீரியாக்களும் வளரும், எல்லா முன்னுள்ள வளரும், பூஞ்சானம் இருக்கு, பாக்டீரியா எல்லாமே வளர்ந்துரும். வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து நீங்க வந்து இந்த பயிர் கழிவுகளை நீங்க தெளிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்க 2 லிட்டர் எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்து நீங்க 100 லிட்டர் போட்டு தயார் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நீங்க மற்ற விவசாயிகளுக்கும் கொடுக்கும். இதுக்கு பேர் வேஸ்ட் டீகம்போசர். ஆக்சுவலா எந்த டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இஎம் திறனுள்ள நுண்ணுயிர்கள், எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், ஜப்பானுடைய டெக்னாலஜி. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து ஒரு 8-9 வகையான நுண்ணுயிர்கள் வந்து பிரிச்சு எடுத்து இதை கொடுத்தாங்க. இது நீங்க அமேசான்ல வாங்கினா 60 ரூபா வரும். நீங்க நேரடியாக ஒரு 10 விவசாயிகள் ஒன்னா சேர்ந்து வாங்க, நேரடியாக ஃபரிதாபாத்துக்கு நீங்க வந்து அனுப்பிச்சு நேரடியாக அனுப்பிச்சுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நீங்க மக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் வந்து இப்ப சில பேர் வந்து மாந்தோப்பு இந்த மாதிரி பொய்யா தோப்பு, ஸோ அதுல வந்து இலைகளை கீழே கொட்டிடும். இந்த இலைகளை நீங்க ஒன்னா குமிச்சு மக்க வைக்கிறதுக்கு வந்து இயலாத காரியம். ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நீங்க மாதிரி தண்ணியில நீங்க வந்து 100 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை நீங்க வந்து தண்ணியில கரைச்சி விடலாம், இல்ல சொட்டு நீர் பாசமா விடலாம், இல்ல ஸ்ப்ரே வச்சு நிலத்தப்பல ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அந்த இலைதலைகள் வந்து சீக்கிரமா வந்து மண்ணோட சேர்ந்து மக்கிடும்.
அது நல்ல சத்துள்ள மருந்தாகவும் மாறும். அந்த வேஸ்ட் டீகம்போஸ்டர் தயார் பண்றது. சோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க விவசாயத்துறையில சரி வெளியில கடைகளில் வந்து ட்ரைகோடர்மா விரிடின்னு சொல்லி ஒரு பூஞ்சானம், இது ஒரு பச்சை கலர் பூஞ்சானம், நன்மை செய்யக்கூடிய பயிர்களுக்கு நன்மை செய்ய, இதுவும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து இதுகளை வந்து மக்க வைக்கக்கூடியது. இதை வாங்கி நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு 2 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்து தண்ணியில கலந்துட்டு இதையும் தண்ணியில கலந்துட்டு அப்படியே இந்த குப்பை மேல தெளிச்சு விட்டு சீக்கிரம் மக்க வச்சுட்டு அதுக்கு மேல பச்சை கலர்ல வளர்ந்தோம். இதை நீங்க பயிருக்கு பயன்படுத்துறப்ப என்ன ஆகுதுன்னா பயிரினுடைய வேர்ல இருந்து இந்த பச்சை கலர் பூசணம் வளரும். வேர்ல வளர்ந்துருச்சு அப்படின்னா வேற தீமை செய்யக்கூடிய நோயை உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு அது மாதிரி பண்ணிட்டா உங்களுக்கு வேரிழகு நோய் பாடல் நோய் தான் வராது. இப்ப ட்ரைகோடர்மா விரிடி பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து வெளியில 250 ரூபாய் கொடுப்பாங்க திரவ நிலையில. அதே நீங்க வந்து பவுடர் ஃபார்ம்ல வச்சீங்கன்னா 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சோ இதை நீங்க வாங்கி என்ன செய்யலாம்னா நீங்க உங்களுக்கு போய் தெளிச்சு. இப்ப நீங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து 6 நாள் பெட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அடி வரைக்கும் நீங்க வந்து குப்பைகளை கலக்குறீங்க. அப்புறம் நான் சொன்ன வேஸ்ட் டீகம்போஸ்டோ அல்லது வந்து ட்ரைகோடர்மா விரிடியோ இல்ல மிக்ஸ் பண்ணியோ அல்லது வந்து புளிரோட்டஸ் ஃபங்கஸ் சாப்பிடக்கூடிய காளான் தயார் பண்ற இடத்துல போய் கேட்டீங்கன்னா அந்த பாக்கெட் கொடுப்பாங்க. பாக்கெட் 40 ரூபாய். அந்த பாக்கெட்ல வந்து அதையும் நீங்க தண்ணியில கரைச்சி பண்ணிட்டு ஒரு 2 கிலோ நாட்டு சர்க்கரை நீங்க அதை தெளிச்சு விட்டு வேணும்னா எனக்கு ரொம்ப அவசரமா செய்ய வேண்டியது கொஞ்சம் போல 1 கிலோ யூரியா அதுல தூவினீங்கன்னா அதுல வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை சீக்கிரம் வந்து கழிவுகள் வந்து இதை நீங்க பயன்படுத்தி இப்படி நீங்க பயன்படுத்தி இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரு இதுல பாத்தீங்கன்னா வேர் பகுதியில எவ்வளவு நுண்ணுகள் வந்து முன்னாடி காமிச்ச இந்த இதை எடுத்து போட்டோ எடுக்கிறப்ப இந்த சின்ன சின்ன உருண்டையா இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய நுண்ணுகள், பெரிய பெரிய பட்டையா இருக்கிறது பாத்தீங்கன்னா வேர்பகுதியில வந்து எவ்வளவு பாக்டீரியா அதை ஒட்டி வேலை செய்திருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னுடைய ஆராய்ச்சிக்காக எடுத்தது. வந்து ஒரு மண்ணை எடுத்து அந்த எடுத்து வந்து 4000 மடங்கு அதிகப்படுத்தி பாத்தீங்கன்னா கீழே போகணும் 4720 இன்ட்டு அப்படின்னா பெருக்கம் எடுக்கும். அப்புறம் நம்ம நுண்ணுகளை அதிகப்படுத்துறோம், நம்ம பண்ணை கழிவுல உரமா மாத்தி நம்ம உரத்துக்கு பயன்படுத்துறோம். சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதுகாக்கிறோம், அதே சமயத்துல நமக்கு தேவையான சத்துக்களையும் பெறும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி காளானுடைய புளிரோட்டஸ் இந்த காய் விதையை எடுத்து நீங்க வந்து மக்க வைக்கிறதுக்கு நீங்க தாராளமாக. இப்போ என்னால வந்து ஈயம் வாங்க முடியாது, பிளாஸ்டிக் டீகம்போஸ்டர் வாங்க முடியாது, அதே சமயத்துல வந்து என்னால ட்ரைகோடர்மா விரிடி வாங்குறதுக்கு வாய்ப்புல வந்து ரொம்ப கிராமத்துல இருக்கிறாங்க செலவழிக்க முடியாது அப்படின்னா தொல்லூர் கரைசல் சொல்லுவாங்க. தொல்லூர்னா பழமையான தொன்மையான. தொல்லூர் கரைசலை வந்து நீங்க தயார் பண்ணி அதன் மூலமா நீங்க வந்து மக்க வச்சு. இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னா மாட்டு சாணம் 5 கிலோ, நாட்டு சர்க்கரை வந்து நீங்க 1 கிலோ 2 கிலோ கூட போட்டுக்க. கடுக்காய் பொடி வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல சொல்லுவாங்க கடுக்காய் சாப்பிட்டா மிடுக்காய் வாழலாம் சொல்லுவாங்க. கடுக்காய் பொடின்னு பாத்தீங்கன்னா ஒரு உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடியது. மாலை நேரங்கள்ல ஒரு கடுக்காய் டெய்லி வந்து விதை இல்லாம சாப்பிட்டோம்னா ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா அதிமதுரம் சொல்றோம். அதிமதுரம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மூலிகை செடி. இது வந்து சளிக்கு சாப்பிடுவாங்க. குறிப்பா வந்து பாடகர்கள் பாட்டு பாடக்கூடிய பாடல்கள் வந்து சாப்பிட்டு பாடுவாங்க, அந்த குரல் வளம் நல்லா இருக்கும். இதோட வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் இதை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இதை வந்து ஒரு 2-3 நாளைக்கு வச்சிருந்துட்டு இந்த கரைசல் எடுத்து பயன்படுத்தும். இது எப்படி பயன்படுது, எப்படி இது வந்து வேலை செய்யுது அப்படின்னா பசுமாட்டு சாணத்துல வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து நிறைய இருக்கு. அது வந்து நிறைய பெருக்கம் அடைஞ்சு அதை வந்து நம்ம எடுத்து வந்து தெளிக்கிற பொழுது அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதிகமா வந்து வேலை செய்யும். உதாரணத்துக்கு வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மெடிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏன் வந்து இந்தியர்கள் வந்து பசுமா சாணத்தை வந்து அதிகமா வந்து வீடுகளில் பயன்படுத்தாங்க இது ஆராய்ச்சி என்ன கிடைச்சது. பேராசிட்டமால் மாத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் வந்து சாணத்துல இருக்கிறத கண்டுபிடிக்கும். இப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா பேராசிட்டமால் வந்து கெமிக்கல் மாத்திரை நம்ம உடம்புக்கு ரொம்ப பயங்கரமா பாதிக்கக்கூடியது. பசுமாட்டு சாணத்துல இருந்து அந்த பேராசிட்டமால் வந்து நீங்க ஏன் பிரிச்சு எடுத்து தயார் பண்ணக்கூடாதுன்னு ஆராய்ச்சிகளை அதிகம் ஆரம்பிச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பேராசிட்டமால் நம்ம வந்து உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை கொண்டு காய்ச்சல சரி பண்ணக்கூடியது. எந்த மாத்திரை இருந்தாலும் பேராசிட்டமால் தான் இப்ப வந்து பேசிக்கா வருது. அப்போ பசுமாட்டு சாணத்தை வந்து நம்ம பயன்படுத்துற போது வாசல் தெளிக்கிறப்ப அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து இறக்குது. இது வந்து சயின்டிபிக்கா நீங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தொல்லூர் கரைசல் நீங்க வந்து பயன்படுத்தலாம், அமுத கரைசலை பயன்படுத்தலாம், ஜீவாமிர்த கரைசலை பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதுல எக்ஸ்ட்ராவா கடுக்காய் பொடி அதும்போது சேர்த்துட்டு அதையே நீங்க வந்து தெளிச்சு நீங்க வந்து மக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தும். மக்க வைக்கிறப்ப சீக்கிரமாக்கும் நன்மை செய்யக்கூடிய துணிகள் வந்து அதுல இருந்து. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு கம்பு இருக்கு இல்லையா, கம்பு 100 கிலோ கம்பு தட்டை எடுத்து அதை மக்க வச்சீங்கன்னா அதுல வந்து 0.65% வந்து தலைச்சி.
நம்ம பருத்தியில வந்து 0.44%. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா துவரை செடி 1.10%. இப்படி நீங்க எதெல்லாம் வந்து கழிவுகள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கழிவுகளா வந்து நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப மாட்டு தட்டை வந்து மாடு தீவனம் போட்டோம், அது பாதி சாப்பிட்டு பாதி வேஸ்டா போட்டோம். அதை நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கொண்டு அது குப்பையில வந்து போடுவோம், அல்ல வெளியில ஏதாவது ரோட்டு ஓரங்களுக்கு. சோ அதை நீங்க மக்கள் வச்சு நீங்க வந்து அதை போகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா 2.17% கொடுக்கும் சோளம் வந்து சாம்பல் சத்து இனங்கள். பட் இது வந்து ஒரு பயிருக்கு பத்துமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. இந்த சத்துக்களை பத்துமா பத்தாது. அப்ப இது என்ன செய்யலாம்னா, நம்ம இது ஒரு பேஸா வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல வந்து தோசை மாவு இருக்கு, நம்ம வந்து தோசை மாவு டேஸ்ட் கம்மியா இருக்கு தெரிஞ்சுன்னா என்ன செய்யறோம், அதுல மசாலா வச்சு மசாலா தோசை செய்யணும், வெங்காயத்தை போட்டு வெங்காய தோசை, ஒரு முட்டை உடச்சி முட்டை தோசையை கொடுத்து நம்ம பசங்களை ஏமாற்றோம். சோ அந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை பேச அந்த குப்பையை வச்சுட்டு இதுல நீங்க வந்து தேவையான சத்துக்களை நீங்க அடிஷனலா சேர்த்து இப்படி பாத்தீங்க அப்படின்னா, இங்க வேப்ப புண்ணாக்கு பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் வந்து அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. எள்ளு புண்ணாக்கு நிறைய விவசாயம் சேர்க்கறதுல எள்ளு புண்ணாக்கு சேர்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா எள்ளுல வந்து கந்தகச்சத்து நிறைய இருக்கிறதுனால வந்து நமக்கு நோய் வராது. இப்ப நம்ம டாக்டர் சொல்றாங்க பூண்டு நிறைய சாப்பிடுறாங்க, பூண்டு ஏன் சாப்பிடுறாங்க, வெங்காயம் ஏன் சாப்பிடுறாங்க, வெங்காயத்துல சல்பர் இருக்கு, பூண்டுல சல்பர், அப்புறம் நோய் தாக்கக்கூடிய தன்மை நமக்கு குறையுது. சோ அதே மாதிரி எள்ளு புண்ணாக்குல வந்து உங்களுக்கு வந்து நோய் தாக்கக்கூடிய தன்மை. அடுத்து பாத்தீங்கன்னா ஆமணக்கு புண்ணாக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு நுண்ணூட்ட சத்து வந்து எடுத்துக்கக்கூடிய. அப்புறம் வந்து சுண்ணாம்பு தூள் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம். சத்துக்களின் அரசு வந்து மனிதனுக்கும் சரி பயிர்களுக்கும் சரி சுண்ணாம்பு, கால்சியம். ஏன்னா நம்ம கால்சியம் நமக்கு பேக் போனா அளிக்கிறது, வந்து எலும்புகளை சத்து. பயிர்களை வந்து சுண்ணாம்பு தான் வந்து இருக்கக்கூடிய சத்துக்களை பிரிச்சு கொடுக்குது. தலைச்சத்துனா போகும், காய்கறிக்கு பாஸ்பரஸ் சத்து, இரும்பு சத்து எங்க வேணுமோ அங்க வந்து பிரிச்சு கொடுக்க டிராபிக் போலீஸ் அங்க ஆக்சுவலா வந்து சப்ஜெக்ட் என்ன சொல்லுவாங்க, நியூட்ரிஷன் டிராபிக் போலீஸ் ஆஃப் நியூட்ரியன். சோ அது வந்து இப்ப நிறைய மண்ணில் நம்ம குறையுது. குறிப்பா பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து கம்மியாச்சுன்னா காய்க்கவே காய்க்காது. சோ அந்த மாதிரி வந்து நீங்க சுண்ணாம்பு. அப்புறம் அடுப்பு சாம்பல் வந்து பொட்டாசு இருக்கு. அடுப்பு சாம்பல் கிடைக்கல அப்படின்னா நம்ம இப்ப எல்லாமே கேஸ் எடுத்துக்கணும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு மட்டையை எடுத்துக்கிட்டு ஒரு மூலையில நிலத்துடைய ஒரு மூலையில இருந்து நீங்க நடுவில் இருக்கக்கூடாது, ஒரு மூலையில எரிச்சுன்னு சாம்பல் இந்த சாம்பல் சரி. சோ அதுல வந்து இங்க பஞ்சகவியா, இந்த மாதிரி மீன் அமிலம், வேஸ்டான மீன்ல இருந்து தயார் பண்ணக்கூடிய மீன் அமிலம், அசோஸ்பெல்லம் பாக்டீரியா உபாமெல்லாம் கிடைக்கும், பாஸ்ட் பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, இல்ல வெளியில கடையில விட நீங்க வாங்கிக்கலாம். மறுபடியும் சூடோமோனாஸ் எல்லாமே நீங்க வந்து அதுல இருந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தோட்டத்தை மண், ஏன்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நல்ல முன்னுரிமை கிடைக்கும். இதெல்லாம் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதுல வந்து நீங்க தண்ணி தெளிக்காம சாதாரண தெளிக்கலாம். இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து அந்த நுண்ணுயிர்கள் வந்து சாப்பிட்டு இது பண்ணி முடிச்சுட்டு அது மேல மண்ணை போட்டு மூடிடலாம். அப்படி இல்லைன்னா ஈர சாக்கு எடுத்து சின்ன சின்ன ஓட்டை போட்டுட்டு ஃபுல்லா வந்து மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் இந்த குப்பை வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி எல்லா நுண்ணுயிர்கள் கிடைக்க எல்லா சத்துக்களும் அதை நீங்க எடுத்து நிலங்களுக்கு நீங்க வந்து விடுகிற பொழுது எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. சோ இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இது லேட்டஸ்ட் ஒரு முறை, அதாவது சென்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் என்வரன்மெண்ட் சொல்லுவாங்க. அது மத்திய அறிவியல் மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆராய்ச்சி மையம், ஆந்திராவில், ஹைதராபாத். சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வாழும் குப்பை, அது வாழும் உரம், மத்திய உரம், லிவிங் கம்போஸ்ட். அது என்னன்னா ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு இதாக வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இங்க கன்னிவாடி பகுதியில் நிறைய விவசாயம் செஞ்சு குறிப்பா தென்னில நிறைய காய்கறி என்ன அப்படின்னா இப்போ கிடைக்கிற குப்பையை வந்து நான் சொன்ன அளவுக்கு கூட பரப்பிட்டு அதுல வந்து அதுக்கு மேல வந்து தோட்டத்து மண்ணு, அப்புறம் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அரச மரம், அப்படி இல்லைன்னா ஆலமரம். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இலைகள் கொடுத்துருக்கோம். பறவையுடைய எச்சங்கள் நிறைய இருக்கிறனால அது வந்து நல்ல மண்ணா இருக்கும். அந்த மண்ணு எடுத்துக்கொண்டாது உள்ள கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதுல வந்து நீங்க இது இருக்கு இல்லையா, கரையான் பூத்து, பாம்பு பூத்துன்னு சொல்லுவோம். கரையான் பூத்து மண் இருக்கு, அதுல வந்து கரையான் புற்றுல வந்து பாத்தீங்கன்னா அசுட்டோபாக்டீரியா பாக்டீரியா, கரையானுடைய வயிற்றுல அசுட்டோபாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா தலை சத்தை மண்ணில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. குறிப்பா வந்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பயன்படுத்தப்பட்டோம். சோ அந்த பாக்டீரியோட வயிற்றுல இருக்கு, அது வந்து ஒரு திரவம் தான் வந்து மண்ணை வந்து ஒட்டி புற்றா உருவாக்க. சோ நீங்க நார்மலா வந்து பயிர்களுக்கு கரையான் புற்று மண்ணை நீங்க கரைச்சி ஸ்ப்ரே பண்ணியெல்லாம் வந்து நிறைய போட்டு இது வந்து ஒரு பையன் டாக்டரேட் பண்ணிருக்காரு, அதாச்சும் தான் சார். சோ அந்த கரையான் புற்றோட மண்ணை வந்து எடுத்து போடலாம். அவ்வளவு மண்ணு கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து தண்ணியில கரைச்சிட்டு அந்த இது மேல ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு இதுல வந்து கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 2 கிலோ நாட்டு சக்கரை வச்சு அதையும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 1 வாரம் வச்சிருக்கணும்.
ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நவதானியம் கடையில அப்படின்னா நவதானிய விதை கிடைக்கும். இந்த விதைய வாங்கிட்டு வந்து அதுக்கு மேல தூவி அந்த பெட்டு மேல தூவி விடுறீங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ஏக்கர் வந்து நவதானிய விதைச்சு நம்ம மடக்கி விழுகிறோம் இல்லையா, அது செய்ய முடியாதனால இந்த மாதிரியான மெத்தட் சிம்பிளா பண்ணும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த நவதானியம் விதைச்சு விட்டுட்டு ஒரு வாரம் தண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லா வளரும். சரிங்க, நவதானியம் ஃபுல்லா வளர்ந்துடும். ஸோ முதல்ல ஒரு 7 நாள் வந்து நம்ம ஸ்ப்ரே அதை தெளிச்சு அதை மெயின்டைன் பண்றதுக்கு, அடுத்த ஒரு வாரம் வந்து செடி வளரும். வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க திரும்பி என்ன செய்வீங்க, அதோட தரப்பி விட்டு சேர்ந்து இந்த செடிகளை தரப்பி விட்டு அது ஒரு ஓரம் வச்சிருக்கோம். 21 நாள் 24 நாளுக்கு அப்புறம் எடுத்து நீ எந்த பகுதியில் உங்களுக்கு இதுல எல்லா வகையான தலைச்சத்தும் எல்லா வகையான லிவிங் கம்போஸ்ட் லேட்டஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப குறிப்பா வந்து நம்ம கழிவுகள் இருக்கு இல்லையா, அது ஆடு மாடுடைய கழிவுகள், இந்த கழிவுகளை வந்து நம்ம மண்புழு உரமா தயார் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ நீங்க மண்புழு உரமா தயார் பண்றது வந்து குப்பையை சேர்த்து வச்சு ஒரு 3 மாசம் வச்சிருந்து அதுக்கப்புறம் மண்புழு தயார் பண்றதுக்காக நீங்க பசு சாணத்தையே வந்து நீங்க நேரடியா மண்புழு உரம் தயார். இப்ப நீங்க குப்பையை மக்க வச்சீங்க அப்படின்னா ஒரு கிலோ நீங்க 100 கிலோ வந்து நீங்க குப்பை போடணும். அது மக்கி நமக்கு கிடைக்கிறது வந்து 50%, 50 கிலோ தான் ஈரப்பதம் எல்லாமே. அதை எடுத்து நீங்க மண்புழு பார்த்தீங்கன்னா அதுல 50%, 25 கிலோ 100 கிலோ போட்டீங்க 25 கிலோ தான் மக்க வரும். இந்த மெத்தட் எப்படி அப்படின்னா, நீங்க நேரம் பசஞ்சாலத்தை ஒரு ஷீட்ல பிளாஸ்டிக் ஷீட்ல வச்சு விட்டு அதுல வந்து இது இருக்கந்தலை கொஞ்சம் போல வந்து வேப்பந்தலையை வந்து உள்ள சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுட்டு லேசா தண்ணி விட்டு நல்லா மிதிக்கிறீங்க. ஒரு வாரம் நல்லா மிதிச்சிங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மீத்தேன் வாயு, அமோனியா வாயு எல்லாமே வந்து வெளியே போகும். பாத்தீங்கன்னா அந்த சாணத்துல எந்த வாசனை இருக்காது, சாணம் மட்டும் தான் இருக்கும். அதுல நீங்க மண்புழு விட்டீங்கன்னா அது ஒரு 4-5 நாள் சாப்பிடும். ஸோ அப்ப நீங்க ஒரு 10 இருந்து 12 நாள்ல வந்து நீங்க மண்புழு தயார் பண்ணலாம். இதுல நீங்க குப்பையை மக்க வைக்கிறதுனால டைரக்டா போறதுனால வந்து உங்களுக்கு 50% அப்படியே வந்து மண்புழு உரம் கிடைக்கும். ஸோ இப்ப நான் மக்க வச்சு நான் வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு இன்னொரு விஷயம் அப்படின்னா, என்னால மக்க வைக்க முடியல, அதே சமயத்தில் கழிவுல நான் எளிமையா பயன்படுத்துறதுன்னா நீங்க வந்து மூடாக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்மூடாக்கு வெளி மூடாக்குன்னு 2 விஷயம் இருக்கு. உள்மூடாக்கு அப்படிங்கிறதுனா இது லேசா மண்ணை படிச்சுட்டு அதுல வந்து இந்த கழிவுகளை போட்டு, இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் பாதிச்சதையோ அழுகுன பொருட்கள் பயன்படுத்துறது, பூச்சி தாக்குதல் பயன்படுத்தும். ஸோ போட்டுட்டு மண்ணை போட்டு மூடி விட்டீங்க அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு வந்து மூடாக்க அமைஞ்சிடும். வெளி மூடாக்குங்கிறது அப்படி நிலத்து மேலே போடுறது, நிலத்து 2 பயிர்கள் நடுவில் வந்து மூடாக்கு சீட்டு விரிக்கிறதுக்காக வந்து இதே வந்து கழிவுகளே வந்து மூடாக்க. இப்படி இது பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு தண்ணீர் வந்து ஆவியாகிறது குறையுது. ஒண்ணு. 2வது களைகள் வந்து குறையுது, களைச்செடி வந்து வளர்ந்து குறையுது. 3வது பாத்தீங்கன்னா வேருக்கு தேவையான காற்றோட்டம் நிறைய கிடைக்கும். 4 அதுக்கு தேவையான கொஞ்சமா மக்கி வைக்க அதுக்கு தேவையான ஊட்டங்கள் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணுல வந்து கரிம அளவு, கார்பனுடைய அளவு வந்து நம்ம இருக்கிற கழிவுகளே பிரயோஜனமா பயன்படுத்துறோம். நம்மளுடைய மண்ணை வளப்படுத்துறோம், நம்ம நீரையும் சேமிக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு இல்ல, தென்னை மரத்தை சுத்திய வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மட்டை உரிக்கிற மட்டை நீங்க மேல போட்டு மூடி அதுல உங்களுக்கு மூடாக்க அப்படி நீங்க கரும்பு சோகையை பயன்படுத்தலாம், வாழை இலையை பயன்படுத்தலாம், வைக்கோலை பயன்படுத்தலாம், மரத்துடைய இலைகளை பயன்படுத்தலாம், சோளத்தட்டை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை உரிச்சு போட்டு இங்க தென்னை மட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த வேற சுத்தி ஒரு 2 அடிக்கு லேசா புளிய பறச்சு விட்டு இந்த தென்னை மட்டையை உள்ள போட்டு மூடிட்டு அதுல நீங்க மக்க வச்ச குப்பைகள் குப்பை இந்த ஊட்டமட்டு போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு இருக்காங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கோட அல்லது வாரத்துக்கோட மண்ணை பொறுத்து நீங்க தண்ணி கொடுத்தாலே போதும். அந்த அளவுக்கு ஈரப்படுத்தி வேருடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாழை மரம் இருந்துச்சுன்னா அது வாழை மட்டையை உரிச்சிட்டு அதை வந்து காய வச்சு நீங்க அதை வந்து சருகுகளை வந்து மூடாக்கா பயன்படுத்தலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெக் காலேஜ்ல சரி, அப்புறம் டிவிஎஸ் கம்பெனி திருநெல்வேலி வாழை நார் வந்து சேலத்தரை, அதே மாதிரி திரைகள் பயன்படுத்தும், சன்னலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரீன்லாம் வந்து வாழை நார்ல வந்து தயார் பண்ணும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பயங்கர மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். வாழை நார் எடுத்து அந்த நார் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறது பயங்கரமா வந்து பயன்படுது. இது ஆக்சுவலா இந்த யூனிட் வந்து கேர்ள்ஸ் காலேஜ்ல வந்து பசங்க யூனிட் வந்து கனிமொழி இருக்கிறத பயன்படுத்தி அவங்க அந்த சேலையை வாங்கிதான் அதிகமா பயன்படுத்தி. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் எப்படி பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப கத்திரிக்காய் வந்து உற்பத்தி பண்றோம், விளைய வைக்கிறோம். விளைய வைக்கிறப்ப நிறைய சூத்து கத்திரிக்காய் இருக்கு. இது கொத்தவரங்காய் வந்து வேஸ்டா விற்காம போயிடும், உத்தி போயிடும். அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்க வந்து அதை வந்து அவிச்சு காய வச்சு வத்தலா பயன்படுத்தும்.
புழு தாக்குதல புழு பதியை மட்டும் கட் பண்ணிட்டு அது பக்க வச்சுட்டு மிச்ச பாதி கத்திரிக்காயை வந்து நீங்க வந்து வத்தலுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதனுடைய விலை வந்து 25,000 வருது. சோலார் ட்ரையர் இதுல வந்து பாக்குறப்ப நீங்க வந்து ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். சீக்கிரம் வந்து வத்தலுக்கு வந்துடும். ஒரே நாள் 2 நாள்ல வந்து வத்தல் காய்ச்சி இருக்கும். இன்னும் தூசி படாம இருக்கும். ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பயன்படுத்துறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டப்பட்டு அதை நீங்க வந்து இங்க விற்கலாம். நிறைய வத்தல் வந்து நிறைய விற்கிறாங்க. சுண்ட வத்தெல்லாம் மதுரை பயன் டிமாண்ட் ஆயிடுச்சு. சுகருக்கு பர்சன்ட் நல்லது விட்டாங்க. எங்க பார்த்தா சுண்ட வத்தல் தான் சாப்பிடும். அது கொத்தவரங்காய் வத்தல் இப்போ நிறைய கூழ் விற்கிற கடைகள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து நீங்க வந்து தாராளம். ஸோ நிலத்துல வந்து நம்ம செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிலத்திலே வந்து அப்படியே தூக்கி கழிவுல தூக்கி கொட்டி விட்டு போகிறாங்க. நிலத்திலேயே மக்க வைக்க வேண்டிய கழிவுல உள்ள நீங்க 2 விஷயம் ஏற்கனவே நோய் பயப்படும். இன்னொன்று பாத்தீங்கன்னா மக்க வைக்கிறப்ப வந்து இந்த கழிவுகள் மக்குவதற்கு தேவையான சக்தியை நம்ம நிலத்துல இருந்து எடுத்துக்கணும். அது நமக்கு இழப்பு. அதே மாதிரி அதனால வந்து நிலத்திலேயே அப்படி கழிவுல போடக்கூடாது. மக்கிக்கிட்டு என்ன அவசரம் அப்படின்னு போடக்கூடாது. சாப்பிடும் அது மக்களுக்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுக்கும். 2வது விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கழிவுகளை எந்த காலத்துக்கு எரிக்கக்கூடாது. 3வது நோய் தாக்கக்கூடிய செடிகளை பயன்படுத்தும். 4வது விஷயம் இதை பயன்படுத்துறது பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும். மோனோகட்டாஸ்களை ஸ்ப்ரே பண்ணா பூச்சிக்கொல்லியில நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அல்லது நுண்ணுயிர்கள் இறந்து போயிடும். அந்த நுண்ணுயிர்கள் இறந்துச்சு அப்படின்னா அந்த நுண்ணுயிர்கள் வந்து மக்க வைக்கும். நன்றி. சந்தேகம் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி சார். பண்ணை கழிவுகளை வந்து எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அதுலயும் எந்த விஷயங்கள்லாம் செய்யணும், எந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, மக்கள் என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் செய்யறாங்க அப்படின்னு அழகா சுட்டி காட்டியிருந்தீங்க. உங்களுடைய பிரசன்டேஷன் ரொம்பவும் நீட்டா அழகாக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார். கலந்துகிட்டவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது, பண்ணை கழிவுகளை அதை வந்து எப்படி நம்ம பண்றதுன்ற மாதிரியான சந்தேகங்கள் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க சார் கிட்ட கேட்கலாம். இல்ல வேற பயிர்கள பிரச்சனைகள் இருந்தாலும் கேட்கலாம். பயிர்கள் எந்த பிரச்சனை இருக்கு, இந்த பூச்சி இருக்குது அந்த மாதிரினாலும் கேட்கலாம். ஓகே சார். சந்தேகங்கள் இருந்தா கேட்க சொல்லியிருந்தாங்கம்மா. மகிழ்ச்சி. என்னுடைய பேர் சந்திரசேகர். நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா இந்த பிபிடி பிரசன்டேஷன் கிடைக்குமா எங்களுக்கு? இல்ல எங்களுக்கு ஏதாச்சும் எங்களுடைய என்ஜிஓ நல்ல ஒரு ஓட்டம் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க வாரம் வெள்ளிக்கிழமை விவசாயிகள் சந்திப்பு இருக்குது. அந்த வார கூடுதல் 8 to 9 நாங்க வைக்கிறோம். அதுல ஏதாச்சும் நீங்க பிரசன்டேஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டுக்கிறேங்கய்யா. சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்ப நம்ம இந்த உயிர் உரங்கள் வந்து நம்மளே தயாரிக்க முடியுமா? இல்ல அதெல்லாம் லேப்ல தான் வச்சு தயாரிப்பாங்க சார்? இல்ல நம்மளே ஈஸியா தயாரிக்கிறதுக்கு எது வழி இருக்கா? இப்ப நீங்க இயற்கை உரங்களை பஞ்சகாவி அதெல்லாம் நம்மளே தயார் பண்ணிக்கலாம். ஆனா அந்த உயிர் உரங்களை வந்து நீங்க தயார் பண்றதுக்கு லேப்ல தான் பண்ண முடியும். லேப் தான் நீங்க பிக்ஸ் பண்ணி தான் பண்ண முடியும். வெளியில ஓப்பன்ல பண்ண முடியும். ஏன்னா கண்டாமினேஷன் வந்துடும். என்ன செய்யலாம் அப்படின்னா இப்ப வெளியில கிடைக்குது இல்லையா, வேளாண் பயிர்களை கிடைக்கும். வேளாண் துறையில வாங்கிட்டு நீங்க அதை வந்து மல்டிப்ளை பண்ணி உங்க நிலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். வேற யாருக்கும் சந்தேகங்கள் எல்லாம் நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். சார் வந்துட்டு இந்த மாதிரியான நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அது ரிலேட்டடா நிறைய வந்து பயிற்சிகளும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளை நம்ம ஒருங்கிணைச்சிடும் அப்படின்னா சாருங்க வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த மாதிரி ஆன்லைன்லயும் பயிற்சி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சாரோட இந்த பணி வந்து சிறக்கிறதுக்கு நம்ம வந்து வாழ்த்துவோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எங்களுடைய விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இதுல ரொம்ப முக்கியமா சொல்ல போனா நம்ம நிறைய பண்ணை கழிவுகளை வந்துட்டு வச்சு நிலத்திலே எரிக்கிறோம். அதனால நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னது ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு இதா இருந்தது. அதுதான் நம்ம பண்ற பெரிய ஒரு மிஸ்டேக்கா இருக்குது. ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம அழிக்கிறோம். அது போக புதுசா அந்த கழிவுகளை நம்ம உரமாக்குனா நல்லா ஒரு வளர்ச்சி இருக்கும், மண்ணுக்கு நல்ல சத்து கிடைக்கும் அப்படின்றது நீங்க தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எங்களுடைய விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு வயலக வானொலி சார்பாகவும் தகவல் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஓகே, நன்றி மேடம்.